குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் காரைக்குடியிலேயே மிக பிரமாதமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்மளோட ஃபேமிலி டாக்டர் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. எக்ஸலண்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ். அங்க எங்கன்னு அலைய வேண்டாம், எல்லா டெஸ்ட்டும் ஒரே இடத்துல. உலகத்தரம் வாய்ந்த குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்ம காரைக்குடியிலே இருக்கும்போது ஏன் அங்கே இங்கேன்னு அலையணும்? நீ பொம்பளை கேட்காத வாடகை அங்கே வரும் ஏப்பா எதுக்கு சாமி ஆட்டாடி அடிக்காதீங்கடா. அவனுக்கு ஐயனார் இறங்கும்டா. பேசாம இருங்க. எந்த சாமி கேட்கணும்? எந்த ஒரு சாமி? நான் விட்டேன்னா சூத்தரிச்சு போக போறான். பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், காலை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கேன். என்ன சாமி சொல்றது கேளுப்பா. வந்தது உன் பிள்ளை உன் குஞ்சுக்கு தெரியலப்பா. எப்பா உன் கண்டு கலங்குது. எப்பா நீ ஐயனாரா கருப்பனா எங்க ஆத்தாவாடா? ஐயனாரும்ல கருப்பனும்ல நோத்தாலும்லடா. நான் தாடா மருதமுனி. ஏலை சேருக்கு மாலை ஓட்டா தூக்கிட்டு வந்தேன். நான் சூலாயுதம் நினைச்சலடா வேமா பிடிச்சேன். மணியண்டா வெல்டு வைக்க கொண்டு வந்தேன். உடனே நான் தாங்கிட்டு வர்றேன். இவர் அப்படியே சாமி சாமி போடா. இங்கே நகைச்சுவை இலை விழுந்து தொலைச்சிடாரா பேப்பை மேனே பிறன்றாம வா. சரி அங்கே இங்கே வரு அங்கிள். இன்னைக்கு அந்த மாதிரி நோக்கமே இல்லை. என்ன நீங்க மாத்திரை போடலையா? இன்னைக்கு மாத்திரை விட மாட்டேன்டா. நீ இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி என்ன வேணா பண்ணு. நான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் டீ அடிச்சுட்டு வரேன். ஐயா ராஜா, நீ சிவகங்கையும் போவனா நீ மானாமரையும் போவனா? இன்னைக்கு வேலை எந்த வேலை? எனக்கு மச்சான். ஐயா தம்பி மச்சான் மச்சான் எங்கள் அக்கா வாழ்க்கை மச்சான் மச்சான். ராஜா ராஜா வாழ்க்கையெல்லாம் உழைக்க விடு. இன்னைக்கு எனக்கு லீவு விடு, நான் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. தங்கச்சி மச்சான் நான் அனுசரிச்சுக்க. மச்சானையா அனுப்பம் அனுசரிக்கணுமாக்க? ஆளை பார்க்கல பயமா வேற இருக்கே. எப்படி ஒசரமெல்லாம் அப்படி இருக்குது? கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும் விரதம் இருக்கேன். என்னை டச் பண்ணாதா? விரதமா? இல்ல அண்ணன் சொல்லிட்டா செய்யணும்ல. ஆனா உன்னே மாதிரி சுயநலக்காரன் உலகத்துல இல்லடா. இதே நல்ல வழியா இருந்தா என்னை அப்படியே இரசடிக்கிற மாதிரி எச்சி எச்சி துப்புவேன். சும்மா சாப்பிடு, 20 ரூபா தான். அந்த பிள்ளைக்கு என்ன இல்ல? என்னடா இல்ல? அந்த பிள்ளை கை இல்லையா, கால் இல்லையா, கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா? தலைவா பொறுமை தலைவா, தாவு தலைவா தாவு. சொல்ல விடுறா. ஏன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நான் சொல்லுவேனா? இந்த பிள்ளைக்கு என்ன குறைச்ச? என்ன குறைச்ச? கை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பிள்ளைக்கு மண்டை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணே நம்ம சொல்ல வருதுனே, சொல்லட்டும்னே. ஐயோ வெறி கொண்டு போச்சே. சொல்லுனே சொல்லுனே. மண்டைக்கு என்னடா? மண்டைக்கு என்னனே? மண்டைக்கு என்ன? மண்டையில பூ வச்சிருக்குனே. மண்டையில பூவை வை. சொல்லு தலைவா, சொல்லு தலைவா. மண்டையில பூவை வை. மண்டையில பூவை வைக்க சொல்லு தலைவா. போடா போடா போடா. தலைவா சொல்லு தலைவா. மண்டையில பூவை வை. மண்டையில பூவை வைக்கணும். எந்த ஊருடா சாமியை மடுவை பிடிச்சி நிப்பாட்டினாங்க. தலைவா சாமி எப்படி சுச்சி? தங்கச்சி இந்த வட்டம் மச்சான சாமி வந்தா நீ புடி. நான் பிடிக்கவா? பிடிச்சிடறேன். அவன் கோத்தா ராங் ரூட்ல போறான்டி. நகைச்சுவை நடிகர் நடந்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை
சிவகங்கை சீமையே ஒன்றுபட்டு நடத்துகிறது. அத்தனை உறவுகள் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை இன்னும் கொஞ்சம் சிறுசா வாங்கி போடுங்கப்பா. என்னடா கதம்பம் போட்டது மாதிரி. இந்த மாலை கடை எங்கே இருக்குன்னு விசிட்டிங் கார்டு வாங்கினேன். கொதவலைக்கு இருக்கடா. ஐயா இந்த மாலை வாங்கினவங்கள நான் பேசாம வந்துக்கிறேன். இந்த கெட்டவர்களை கூட்டுவாங்க. ஐயா மாலை கட்டினவரை 5ஆம் நம்பர் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஏன் ஓசை பிடிச்ச கப்பலிங்களா கொஞ்சம் மிஸ் 6 போக தெரிஞ்சு. தலைவா சொல்லு தலைவா, சொல்லு தலைவா. நீங்க சொல்லுங்க தலைவா. எங்க தலைவா என்ன அருமை உனக்கு தெரியுது, இந்த சின்ன பையனுக்கு தெரியுது இல்லையா தலைவா? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க தலைவா? என்னையா எங்க இருந்து எனக்கு தெரியாம கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல வரியாடா? என்ன தலைவா? தலைவா இத்தனை நாள் எங்க இருந்தீங்க தலைவா? யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. வே மாதிரி பேசிடுவான்டா. ஏலே அவுசாரி வாங்கிட்டா பேசாம இருடா. மணி அண்ணே இது ஒரு சொல்லுங்க. உளுந்தவடையோட உன்னை காமாடுதலமாடு ஆக்கிடுவேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். இத்தனை நாள் எங்க இருந்தா தலைவா? பிரேக் டைம். 2 லட்சம் செலவு நாடகத்தை ஒத்த வார்த்தையிலே நீ படிப்பிட்டாங்களே. என்னத்தா அவனுக்கு எச்சி வருதாத்தா? ஐயா தலைவடா. ஐயா அதே என்ன நான் போனதுக்கு நீ வாட்டுக்கு அந்த வாங்க போட்டா. நான் அதெல்லாம் ஒண்ணும் படல. அந்த வேலைக்கு நான் மட்டும் போறேன், நீ வர வேணாம். நான் வரல. நீ கூப்பிட்டா நான் வரல. நான் முடியலண்டா வா. முடியலன்னா வரவா? சரி முடியலன்னா சொல்லுங்க. லங்கா சக்காத்தி மலை. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அத்தனை எங்கள் உயிர்னு சொன்னால் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே எங்கள் உயிர். இந்த உடம்பு நடமாடுன்னு சொன்னால் இந்த உயிர்கள் 2 பேர்த்துக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு இது பூரா உயிர். ரசிகர் இல்லை மருதமணி பயலுக கொடு. எம்கேஆர் மருதமணி பயலுக கொடூரமா இப்போ ஒன்று அப்போ ஒன்று உன் கவட்டில் ஒன்று கொடூரமா இருக்கும்ல? இருக்காது. பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை எல்லாம் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எங்களை எல்லாம் உலகமெங்கும் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழே கொடுமலூர் தம்பி கனி அவர்கள் சார்பாக கனிக்கும் குருவேந்தல் பாண்டி பேரு சுப்பாண்டி பூச்சாண்டி கரைச்சா வண்டி தம்பி யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி. பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தில் அகனகன கட்டவும் நாடத்துக்கு வந்து ஆடியிருக்கேன். இவ்வளோ கூட்டங்களை நான் சந்தித்தது எனது அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி என்றது. வணக்கம். வணக்கம். தீனா பிரதர் சிங்கப்பூர் அழகுமலையான் கிறிஸ்துவின் சார்பாக 301. அதனைத் தொடர்ந்து கண்டனிப்பட்டி சிவகுமார் சார்பாக ரூபாய் 101. நன்றி உறவுகளே. வண்ண சீசா வேண்டே நான் வாங்கி வச்சேன். என் வட்டம் போட்டு என் கருத்தை போட்டு. அங்கிள் இப்போ ஒப்பலையும் சொன்னீங்க, இப்போ ஒரு சார்ஜ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நான் ரஸ்னா சாப்பிட்டு வரவா மாமா? அப்போ போட்ட மாத்திரை இப்போ வேலை செய்து தலைவா. ஓகே மெடிக்கல் மிராக். நான் ஃபஸ்ட்டு போய் போனி பண்ணுறேன், நீங்கள் சாணி போட்டு வாங்க. நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுற, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா ஒப்பாம வருது தலைவா. அது ஏன்டா கிறுத்து தலைவா. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன கிருஷ்ணனை முன்னிட்டு என்னை முதலா ஓப்பனிங் விடலாமா? மருதமணி இவன் தங்கமணி பொன்னுமணி மருதமணி பொன்னுமணி. ஏன்டா உன் மேலே எரிச்ச மதுரை வருது? நான் சாங்கு உனக்காக வெயிட் கொடுத்து பாடுறேன், அங்கே போய் கம்பு கூட்டு மதுரை சிறைக்கிற மாதிரி நட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா என்ன ப்ரோ மச்சான்? என்ன மச்சான் இது மச்சான்? நான் மறக்க மாட்டேன் மச்சான். 3 தடவை திஸ் மடு லாங் உன்னை உள்ள வச்சு உன்னை தட்டி வச்சு உன்னை எரிக்கல. அது வந்து தட்டி கொடுக்குற தலைவா.
மாடு நல்லா போற மாடை சிம்முல தட்டி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி தட்டி கொடுக்கவா? அது திரிபேஸ் லைன் மச்சான், நான் சிங்கிள் பேஸ் டப்புன்னு அடிச்சு விட்டுருவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் போகிறீங்களா? ஏ சொல்ல கொல்ல ஓரத்தில் ஜோடி மூடா ரெண்டு நிக்க சோழக்குள்ள ஓரத்தில சோடி புறா ரெண்டு நிக்க. அடி நீ செவ்வாய்க்கிழமை விரதம் மறந்துட்டேன் அண்ணே. தம்பி செவ்வாய்க்கிழமை வரதா புதன்கிழமை இருந்தா ஒண்ணு ஒரே அண்ணே நம்ம சொல்ல வருது சொல்லட்டும்னே. செவ்வாய்க்கிழமை கண்டு இந்த புள்ள தப்பிச்சிச்சு. புதன்கிழமையா இருந்தா புதன்கிழமை இருந்தா ஒரு நாளைக்கு நான் நக்கிருப்பேன். தலைவட்டா சுத்தம் பண்ணி பானிபூரி சம்சா பானிபூரி சம்சா சமூசா ஒரு ஷாப்பில் டூல்ஸ் எடுத்து ஸ்பேனரை கழட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன ப்ரோ தலைவன், நான் ஆடுறதே ஆட்டம். ஆனால் நான் ஆடுறது கூட பரவாயில்ல, நான் ஆடுறதுக்கு அவங்க மியூசிக் வாசிக்கிறாங்க. ஏய் நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி, உண்மையிலேயே உங்களை பாராட்டு அருள். நீங்கள் கோடி ஆனதுக்கு நல்லா இருக்கணுப்பா. ஐயா உன் மண்டையில் மசுரா முளைக்கட்டா, உன் மண்டையில் மசுரை முளைக்கட்டு இந்த பிள்ளை தலைவா நீ சொல்லு தலைவா. எங்க தலைவாவேன் சொல்ல முடியா வார்த்தையை அப்பக்கப்ப வந்து ஆஃப் பண்ணி போறானே. இளைஞர்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்களே. நம்ம சொற்பொழிவை கேட்காம இளைஞர்கள் எவ்வளவு. ஏன்டா அது சொற்பொழிவா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? உங்களை ஒரு நாளைக்கு அவர் சொல்றாரு. எங்களை அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரா? அவர் என்ன சொல்றாரு நான் சொல்றேன். என்னது? நீங்க பெட்ல படுத்திருப்பீங்களாம். சரி வருத்தல வாயி. அவர் வந்து என்னது? ஒரு நாளைக்கு ஒண்ணு தொங்காது. ஏய் தலைவா மியா மியா பூனை குட்டி குட்டி கிட்ட சுத்த இதுங்க கட்டி மியா மியா பூனை குட்டி சத்தியமா சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த பொம்பளையும் விட மாட்டேன் நான். ஏன் என்னாச்சு? எல்லாம் போச்சா? ஐயோ அவரு நாளைக்கு அரளிக்கோட்டையில் நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். எந்த கொட்டையிலயும் என்ன தேவைப்பட தலைவா? ஆட மொட்டை நாக்கு முண்டை. ஆவணி 1ஆம் தேதி வரைக்கும் கிருஷ்ணனுக்காக நான் விரதம் இருக்கேன். விரதம்? கொலக்கட்டை உனக்கு தர்றேன். ஏய் கொலக்கட்டையா? கிருஷ்ணனுக்கு ஆய்ப்பாக உனக்கு தர்றேன். சீரான என் செம்பகமே செம்பகமே சீரான செம்பகமே. ஆஹா அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே, வாமப்புல இறங்கிருச்சுடா. தலைவா தாவுடா. ஆஹா அண்ணன் இந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்குனே. நான் ஆயிருந்துட்டு வரேன். தங்கச்சி சொல்லுங்கண்ணே. போய் பாவாடையில பெப்பிக்கால வச்சு ஒட்டிட்டு வா. என்னைய கண்டு சரியா போச்சு. உனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நேரம் மேடை எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. எனக்கு இருக்கட்ட பாத்துக்கிறேன். அவரை பிரிச்சு விட்டுறேன் நானு. அந்த மாதிரி அங்கேயும் கழட்டி விடணும்னா இன்னும் கூட்டம் கூடுங்க நம்மளுக்கு. கூட்டம் மட்டும் இல்ல ரேட்டும் கூடும். எம்கேஆருக்கு நாடகத்து போனோம்னா பார்க்காதெல்லாம் பார்க்கலாம்னு கூட்டம் மாத்தப்படுறாங்க. கூட்டம் கூடுபடி கூடாது. பணத்தை 1.5 லட்சமாக்கலாம்.
என்ன இன்னைக்கு மத்த நாள் அப்புறம் ஆம்பளை தூக்கி மத்த விட்டாங்க, நாள்னா? கருப்பளிச்சு விட்டாங்க, ஏன் பிடிக்க மாட்டாங்க? சாப்பிடுவேன் விரதம் இருக்கேன் இன்னைக்கு விடு. விரதமா? அப்புறம் பொம்பளை கிட்டயா வர்றாரு? நான் வரவே இல்லை மயிர்மலை, நீ தாண்டி வந்து கண்டுபிடிச்ச. வர்றாரு நீ கிட்டத்துல வர்ற? ஐயா ஐயா ஐயா, நான் வரலம்மா. மாட்டை உன் பேருக்கே எழுதி வரலையா? நீ வக்கீல் போட்டுக்க, தண்ணி காட்டிக்க. ஐயா, மாடு வந்து நம்ம பேருக்கெல்லாம் அதெல்லாம் வச்சு நம்ம தீனி போட முடியாதுயா. மாடு என்னைக்காவது கூப்பிட்டேன்டா வந்து ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு போறேன் அவ்வளோ. அப்புறம் வண்டி மாடெல்லாம் வச்சு நம்மளால அதுக்கு தீனி ஓட்டு அதை வண்டிக்கு கிரிசு முடியாது. நம்மளால நான் ஒத்துக்கிட்டதா. அதான் சொல்றேன் முடியாது. தண்ணி விடணும், அப்புறம் பருத்தி கொட்டை வைக்கணும், புண்ணாக்கு விடணும், நான் எங்க போவேன்? நம்மளால என்னைக்காவது பெரிய பட்டாருனா தம்பி ஒரு நாளைக்கு வந்து ஓட்டிட்டு போவேன், வண்டியை ஓட்டிட்டு போவேன் ரோட்ல. அங்க ஊருக்கு தள்ளிக்கடை இது ரேஸ் நடக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு போவேன். சரி. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி. அது என்னன்னு தெரியலையா? உரிமை இழுக்கிறதுக்கு அப்படி எச்ச தொட்டுட்டு இருந்தா சவுண்டோட அப்படியே அவன் காம முத்தி போச்சு, பத்தி அவன் தொலைய போறேன். குத்துராண்டி குத்துராண்டி அங்கிள் கட்டி பிடிக்கிறதெல்லாம் போட்டு வத கொதக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாடா. இந்த விரதம் இப்போ விரதத்தை அப்படியே தண்ணி தெளிச்சு நீர்மலைக்கு போயிட்டீங்களா? இல்ல, கிருஷ்ணன் போய் கேட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு புல்லாங்குழல ஊதிக்க, நாளை பின்ன வரதா இருந்துக்கலாம்ட்டாரு. அண்ணே புல்லாங்குழல அடப்பு வந்துச்சுன்னா புல்லாங்குழல அடப்புன்னா நீ குச்சி ஊத்து குத்துடா. வட்ட வட்ட பாறையில மரகரச்சி எதிர்த்தையில வண்டி மேல ஏறி ஓட்டுவானா கொஞ்சமாவது? வண்டி கிட்ட போயிட்டு போயிட்டு வந்தேன்னா மாடு தன்னால தெரியுறதா? அண்ணனுக்கு தான் ஓட்ட தெரியல, நீ ஓட்ட வேண்டியதானே? பாக்கு வெத்தல மாத்தணும். அருணு உன் கொட்டை உடச்சே வருவேன். திருப்புளி வாங்கிட்டு குத்தி ஓத வச்சு குத்தி விடுவேன் மத்துக்க. கோளாறு இருந்துக்க. இப்ப பெரிய இந்த இளையராஜா பொரிய தொண்டைங்க தட்டிடுவாரு. பாக்கு வெத்தல மாத்தணும். மண்டையில இருக்க மசூரையும் புடி விடுவேன். ஓய் பொத்துக்கிட்டு உட்காரு பேசாம. பாக்கு வெத்தல மாத்தணும். ஏலே ஏலே பெரிய பூன்னு அமைக்கிறாரு. போடா போடா போப்பா ஏப்பா நீ போ. நீ புழுன்னு அமுக்கணும் போதும். என் பாட்டுக்கு இவங்கள ஆறா வாதிக்க சொன்னது உங்கள. பாக்கு வெத்தலம்மா பறிஞ்சு ஐஸ் கடையில் ஐஸ் வாங்கி போட்டு ஐஸ் திண்டு வருவேன். கோளார வச்சுக்க. அப்புறம் விடிய இதைத்தான் போட்டு தட்டிட்டு கிணிமுனின்னு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. பாக்கு வெத்தல மாத்தணும் வினோதினிய தக்கத்தை அவ்வளவு தெரியாம இருக்கியம்மா. என்னது? நீ எப்படித்தான் கல்யாணம் முடிச்சு பொழக்க போறியா? பொழைக்க போறியாண்டே. பாக்கு வெத்தல மாத்தணும் வினோதினிய தக்கும் தக்கும். ரொம்ப இழுக்காதையா, இழுத்துற போகுது. அவரு உன்னை காத்தடிக்கணும்ன்றாரு. அடிச்சான்னு வச்சுக்க அவ்வளவுதான். நீ அடிச்சு கூட விட்டுப்பா. அடிச்சாலும் அப்படியே ரெண்டா பழந்து போயிடும். எங்கன்னா கேண்டா வேலை முடிஞ்சா தெரியுது. அடிக்கிறான்னா அடியா, ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான். அதை தாக்க அவ்வளவு பண்ணதான். என்ன 1 மணி நேரம் ஆகுமானே? அதே எவ்வளவு நேரம்? இவாத்தா நீ நடிச்சது போது 2 பேரும் சிவகங்கையில் போய் ரூம் போடுங்க. அப்ப என்ன சொல்றேன் அப்படியே நிக்கிறேன். ஆமா முண்டை அவர் என்னையா செய்ய போறாரு? அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரால முடியுமா? அவரால முடியுமான்னு கேட்டேன். நீதான் உதவி பண்ண முடியுமா? முடியும். நீ நினைச்சா அப்படியே மட்டை குழப்ப ரெண்டா பிறந்துருவீங்களா? வளர்க்கறது நீயாதே இருக்கணும். எதுக்கு? நம்ம மட்டகம் முதல்ல நீ மட்டகம் மாட்டுறதுக்கு உனக்கு சரியா இருக்கணுமே, அதை நினைச்சு பார்க்கணும். முடியுமா? நீ தட்டை தூக்கி கொடுத்தேன்னா நானு தப்பு தப்பு தப்பு. ஆமா, உங்களை சொல்லி கொடுத்தவரை ஓட்டிட்டு போறவங்கள மணியாத போட தீர்த்து தூக்க
தூக்க கட்டலாம் பிடிச்சி அத்து விட்டு போடுவேன். அப்புறம் எங்கிட்ட மாட்ட முடியாது, தட்ட முடியாது. நீங்க குண்டா தூட்டு போ. ஏய் திரும்பி பிடிவேன் பிடிச்சு. ஏதாவது பண்ணு பழகுண்டு. திரும்ப மாட்டேன்ற, ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற. ஏதாவது பண்ணுதா. நீ என்ன அதுக்கே தான் வந்திருப்பீங்களா? பாக்கு வத்தல மாத்தணும் வினோத நீ. ஏய் அடிங்கடா. ஏய் வினோதனி என்ன அருகில் வா. நான் இவ்வளோ நேரம் உன்னை தங்கச்சின்னு சொன்னேன். என்ன தொழிலுக்காக முறையை மாற்றிக்கிறேன். மாத்திக்க இனிமேல இருந்து உனக்குத்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பெரியம்மா மக. அம்மா நம்ம எங்க அம்மா உங்க அம்மா கூட பிறந்தவங்க தானே. உனக்கு நான் அதான் அந்த இட்லி வாங்கி தந்தானே தின்னாம நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கியா இட்லி? அது பொடுத்து கதைக்கிடுவா. பெரியம்மா மகடா. பெரியம்மா மகத்தை நான் ஒன்றும் ஏய் ஒட்டி வராத மயிருமா. பார்த்தியா குலசாமி துண்ணல் எடுத்து பூஜையான் பாரு. என்ன என்னென்ன பண்ண போகிறானோ. உனக்கு நான் கல்யாணத்துக்கு போடுற கொட்டகையாக இருப்பேன். நான் அதில் மூஞ்ச கம்பா இருப்பேன். அப்படியே நீ குழிய தொண்ணணும் தருக்குன்னு குத்தி ஊண்டி அப்படியே பந்தல் அப்பத்தான் மேலே வரணும். இது என் சொந்த ஒரிஜினல் லவ். உன் லவ்ல நானும் தலையும் விட மாட்டேன் கையும் விட மாட்டேன். ரெண்டுமே போகாதுன்னு தெரியும். உனக்கு நான் தோள்கட்டா இருப்பேன். தோள்கட்டா இருந்தா நான் அங்கதான் கம்பியா இருப்பேன். தோல் கண்டு ஒன்று இருந்தா கம்பி இருந்தா தானே வண்டி நிற்கும். இல்லைன்னா டச் பண்ண மாட்டேன். நீ சமைக்கிற அடுப்பா இருப்பேன். அதுக்குள்ள இருக்கிற விறகா இருப்பேன். தங்கும் தங்கும் தங்கும். இவ என்ன சொன்னாலும் பேசுறேன். இப்ப மாட்டிக்கிறேன். உன் உசுரை காப்பாத்துற உடம்பா நான் இருப்பேன். அந்த உடம்பு ஊரா வெறும் மசுரா இருப்பேன் நான். மசுறு இல்லை என்றால் அந்த உடம்புக்கு அழகே கிடையாது. மண்டையிலே மசுறு இருக்க வேண்டும். அவன் மசுராரன் தான். நான் போற கிரிமா தடவி விடுவேன். நீ கிரிமா தடவினாலும் எங்கிட்டாவது ஒட்டிக்கிருவேன். நான் பிளேடை வச்சு சுரண்டுவேன். அழுக்கா இருந்துக்கிருவேன். முதலரவு எல்லாருக்கும் மாதிரி வீட்டில் நடத்த மாட்டேன். ஆஹா நீங்க சுடுகாட்டில் போய் நடத்துங்க. அங்கதான் ஒருத்தர் வரமாட்டாங்க. இங்க என்ன கிளவியெல்லாம் டப்பு டப்புன்னு சத்தம் போடுவாங்க. உங்க எது வேலை கட்டு போயிடுவாங்க. அங்க சுடுகாடு போயிட்டு நீங்க ஆடுக்கு விட்டிய சாம்பலாளி கூட பூச்சிட்டு தெரியலாம். நான் அவன் ஜாக்கெட்டா இருப்பேன். அதுல பட்டனா இருப்பேன். பட்டன்ல என்ன அப்புறம் என்ன அப்புறம் பூரா ஓதில படம் பாட்டு போடுவா. அதுதான் நான் எங்கே முத்தம் கொடுக்கு? குண்டில இருந்து ஆரம்பிச்சு வா. தொண்டில இருந்து ஆரம்பிச்சாடா. தொண்டி தானே கடற்கரை. தொண்டி கடற்கரை அப்படியே மகாலிவேல் மலைக்கு வந்துடலாம். இவன் ஆரம்பத்தில் தொண்டின்னு சொன்னானா? என் காதில் வேற மாதிரி கிடைச்சாடா. தொண்டின்னு தான் சொன்னேன். சொல்லுங்க தலைவா. அந்த பாரு தொண்டி தானா? தொண்டு தொண்டு தொண்டு. சரி என் அண்ணன் தம்பி போய் சொல்ல மாட்டியே. சொல்லவே மாட்டாங்க தொண்டு. அப்புறம் நான் உனக்கு அப்புறம் கிடைச்சு பொத்து மயிர் மாதிரி நீ சொர்ண கட்ட முட்டை தொண்டு இல்லாம அப்புறம் உதுத்து விட்டு நின்ட்டாளா இருத்தா ஆத்தா. முதலருக்கு வந்துட்டு நான் உடனே போயிடுவேன். உடனே நீ போயிரு. மத்ததை நான் பாத்துக்கிற. ஏப்பா அந்த மொய் நோட்டை சரி பண்ண போவேன்ப்பா. நீ பேசாம இருப்பா. சரிப்பா. உனக்கு எந்த கட்டில்ரா பிடிக்கும்? அவங்களுக்கு கட்டெல்லாம் பிடிக்காது. கீழே கட்டாந்திரையில பாய் வச்சுக்க. இரும்பு கட்டில இருந்தா டப்பு டப்புன்னு சத்தாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கயிறா இருந்தா துவல் கொடுக்க. அவங்க கூட நான் முன்னாலா ட்ரெயிலர் இல்ல கட்டணம் வேணுமான்னு கேட்டேன்னு சொன்னேன். ஒரு பிள்ளையோட நம்ம சிவகங்கை டவுனுக்குள்ள வாடகை வீட்டில் தங்கிடுவோம். ஆமாப்பா பொழந்து தள்ளிட்டா ஒரு பிள்ளை போயிட்டேன். இன்னும் ஒண்ணுமே குழியா தோண்டல அதுக்குள்ள கொட்டை விட போயிட்டேன். ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அஞ்சிட்ட ஒரு பிள்ளையோட போயிட்டேன். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு குழி ஓட்டு நான் அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ பிள்ளை ஆறாரோ ஆறிரோ கண்ணே நீ உறங்கு காணகத்தும் மயிர் கொடுங்குன்னு பாட்டு. அண்ணே இருக்கும்போது எந்த வீட்லையும் தம்பி வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஆமா அண்ணே அண்ணியை ஏற்றுக்கங்க. அதுக்கு
ஐயா அது எங்க பெரியம்மா மகையா. இப்போ நீங்கள் தான் ஏற்கனவே குழி தோண்டி கொட்டை கொட்டான் பாயில் வருத்தம்ன்ற ஐயா நான் ஆ ஏ குச்சிக்காரி முண்டை ஏய் புறா புடி புடி ஐயா நம்ம புடி 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 அதான் இந்த வண்டியை வச்சு நம்மளால ஓட்ட முடியாதுதான். ஏஜி கார்லயே போய் பழக்கப்பட்டு ஐயா ஏஜி கார்லயே போய் பழக்க தகச்சி பச்சான விடாத. ஆனா 2 பேத்துக்கு தான்டா ஜோடி பொறுத்தா அல்லது 2 பேத்துக்கு ஒரே எத்து பண்ணு ஒரே நிறம். என்னதே ஆளு என்ன இருந்தாலும் நம்ம பூரா ஏசி கார்லயே போனவே இப்படியே லோக்கல் வண்டியில போய் நான் டாடா இதெல்லாம் ஓட்டி பழக்கம் இல்லதுப்பா. நான் குடும்பத்துக்கு உழைச்சு போறேன், நீ வீட்டுல பாத்துக்க. டீசல் போட முடியாதியா? டீசல் போட வண்டி வண்டியா இருக்கட்டும், அப்ப எப்ப ஏறி சவாரி செய்யறேன்யா? டியூ நான் கட்டிக்கிறேன்டா. ஐயா நீ டியூ கட்டு, அந்த வண்டியை என்னால உருட்ட முடியாதியா, உருட்ட முடியாது. எனக்கு எங்கிட்ட ஸ்டேரிங்க பிடிக்கணும், எங்கிட்ட கியர் போடணும்னே தெரியாதியா. ஐ லவ் யூ. நீ வச்சுக்கயா ஐயா, வீடு வீடா இருக்கணும், குடி நான் இருக்கணும். அப்ப நம்ம வீட்டை சுத்தி வெறும் எருத்து கம்பி எறும்பு சாப்ஸும் போட்டு விடுவேன். கரண்ட் ஆஃப் பண்ணுவேன், டோட்டல் ஆஃப் பண்ணுவேன். எறும்பு சாப்ஸ் போட்ட முண்டை சுண்டி விழுந்துருவேன். எறும்பு சாப்ஸ் தவிக்கிட்டு வந்துட மாட்டேனா? அவன் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க பழம் வசனம் மறந்து போச்சுன்னா எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்து கட்டம் பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோல் ஏண்டா மசாலா ஜாமானுக்கு வறுத்து போட்டதுன்னா நீங்க அரைக்கிறீங்களே மிஷினை போட்டு. ஏய் புதுத்த சக்கார்த்தி மலை, நான் தான் உன் லவ்வரு, உன் புருஷன். வளகாப்பு வராது ஒன்று தானடி மிச்சம். இந்த சுத்துறான்னா அடுத்து வந்து கிரிச்சு அடிச்சுட்டு போயிடுவேன். கெட்ட ரோக்கர் பைய, உன்னை நான் 10 தினியோட 23 தினியை சேர்த்துக்கிறேன். எனக்கு துறவம் பண்ணேன்னா உன் கங்கு வத்தறான் சாம்பிராணியை போட்டுருவேன். இந்த அகத்தி வர்றான்னா ஊத்துக்கிட்டு தர்றேன். சாம்பிராணியில புகை வருமானே? ஏன் வாயை வச்சு பாரு, மூக்க வச்சு பாரு. தம்பி இங்கே வாங்க, உங்க சந்தேகம் வந்துச்சு எனக்கு. என்ன புகை வருமா வராது? 2 பேத்துக்கு ஒரே கோண பார்வை. இங்க வா வாடா. என்னவா சந்தேகப்படுறீங்க ஐயா? இப்பவே மழை வந்துருமியா? 10 11 தின்னுவேன். செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாருமல்ல, ஆளுங்க அரவமல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போ அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடுதையா ராதா மனசு. என்ன ப்ரோ தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நிற்கிறீங்க? ஹலோ, எங்கள் அண்ணன் எம்கேஆர் இறைவா அவர்களுக்காக ஓரிரு வரிகள். அண்ணே, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணு தான். எங்கள் அப்பா ஊர் தான் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா வில்லூர் கிராமம். நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணு இந்திரா நகர் நாமக்கல் எங்கள் ஆத்தா வீடு. அண்ணே, உண்மையிலே இந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன். இந்த தொழிலை சம்பாதிச்சு போய் எத்தனையோ ஏழைகளை ஆதரவற்ற குழந்தைகளை காப்பாற்றுறாரு. இந்த மனுஷனை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ணே, நான் வந்து ஒரு ஓட்டுநர் தொழில் பண்ணுறேன். சொந்தமாக காலேஜ் முடிச்சிருக்கேன், எல்லாம் முடிச்சு எந்த புளுத்திட்டையும் வண்டிக்கு எவன்ட்டையும் போய் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொந்தமாக வண்டி ஓட்டு பழைக்கிறேன். நான் வண்டி ஓட்டு பழைக்கிறதுக்கு இந்த ஆளு தான் நைட் நேரம் பொதுவோக்கு. இவங்க 2 பேர் இல்லாட்டி நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டுறப்ப இவங்க வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமாக வண்டி ஓட்டும்போது தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. எங்கள் தூக்கத்தை கலைச்சா எங்கள் எம்கேஆர் ராதா கிருஷ்ணனுக்கும் இந்த மருதமணியனுக்கும் ஆறுமணியப்பட்டி அண்ணன் மணியனுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் எம்கே ராதா செல்வி அண்ணா அக்காவுக்கும் இந்த அக்காவுக்கும் எல்லா பேருக்குமே நன்றி. ஆனால் என்னடா ஏன் பொண்டாட்டி இன்ஜினில் சேர்த்து சொல்கிறீங்க? ஏன் வண்டி தொழிலில் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா சம்பளம், 4 மணி நேரம் சம்பளம் 200 ரூபா. என்னால் முடிஞ்ச காசை எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் கொடுக்குறேன்.
அவர் கொடுக்கட்டும். தம்பி ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே நான் பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் அண்ணனை பற்றி புகழ்ந்து பேச போதும் போதும் புகழ்ந்தெல்லாம் போதும். என்னை கட்டி பிடிச்சிக்கிறியா? அதையும் கட்டி பிடிச்சிட்டு போ. அண்ணே இது வாழ்க்கை ஒரு லட்சியம்னே உனக்கு கட்டி பிடிச்சானே, சந்தோஷம்ண்ணே. போப்பா. நீ நல்லா இருக்கணும்ண்ணே. கட்டி அண்ணே நீ நல்லா இருக்கணும். மாடு புடி மாடு அதை விடாத. உங்களால் ஓலை அவ்வளோ வாய்க்க. நீ ஊருக்கு வாயா. அண்ணே இன்னொரு விஷயம் அண்ணே, இந்த ஆள் காசெல்லாம் பார்க்க மாட்டாரு. இவரை காட்டில் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு அமர்த்தினியா 10,000 ரூபா கூட தரோன்னு சொன்னான். நரேன் என்ன சொன்னார்னா, தம்பி பேர் முக்கியம், காசு முக்கியம் கிடையாது, பேர் தான் முக்கியம். நீங்கள் காசு கொடுத்தா எங்கள் அண்ணன் வைவார். காசு தான் முக்கியம்னா நாங்கள் எப்போயோ எவ்வளவோ வியாபாரம் பார்த்துருப்போம். பேர் தான் முக்கியம்ன்றக்காண்டி இவர் எங்கள் ஊருக்கு வர மாட்டேன்ட்டாரு. அதனால் இந்த ஆள் நல்ல மனுஷனே, வர பவர்ட்டு வரோம்னே. போதும் போதும் தம்பி. அண்ணே கொடுத்து அண்ணே அண்ணே கொடுத்து விட்டு நல்லா இருப்பேன், அவனை போக சொல்லுண்ணே. உண்மையிலே தம்பி சொன்னார், அண்ணன் மருதமணி என்னையும் எங்கள் நாடக குழுவை பார்த்து தான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னார். எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து வண்டி ஓட்டுறேன். இதை பார்த்துட்டேன்னா வண்டியை விற்கிற மாதிரி இருக்கும். இங்கே வா. அவன் மனசில் உள்ள ஆதங்கத்தை சொன்னேன். நன்றி. கே ராக்கப்பன் அல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சார்பாக எம்கேஆருக்காக 201 நன்றி. கொட்டுகிற அருவியில்லை குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை. இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தா விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்து கட்டோ பாடதையா ராதா மனசு.